சூனியம் செய்யும் பேய்கள். ரேப்பள்ளி என்கிற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் நிஜமாலே பார்க்க ரொம்ப அழகா பச்சையா ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனா ஜனங்க 2 மாசமா இருட்டான உடனேயே பயத்துல அவங்க வீட்டுக்குள்ள போய் அடங்கிடுவாங்க. ஆனாலும் ராத்திரி நேரத்துல கண்டுக்காம ஊர்ல யாரெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறாங்களோ மறுநாள் அவங்க எல்லாருமே செத்து தான் கிடப்பாங்க. அதுக்கப்புறம் ஊரு ஜனங்க எல்லாருமே இந்த மாதிரி சாவு நடக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி சர்பஞ்சோட சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ தலைவரே, ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சு. பொதுமக்கள் ஏன் சாகுறாங்கன்னு இன்னுமே தெரியல தலைவரே. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த பிரச்சனைலாம் தீர்ற வரைக்கும் ஊர் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்படி சர்பஞ்ச் பேசும்போது சபையில இருந்த லக்ஷ்மி என்கிற ஒரு பெண் இப்படின்னு சொல்றாங்க. ஐயா, நான் என் கணவரை இழந்துட்டேன். இதே மாதிரி ஊரு ஜனங்க யாருமே கஷ்டப்படக்கூடாது. தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும் லட்சுமி அப்படின்னு சர்பஞ்ச் ஜனங்களுக்கு தைரியம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சர்பஞ்ச் அப்புறம் ஊர் பெரியவர் 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. தலைவரு, நம்ம போய் உடனே சாமிஜியை பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அட ரங்கையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த ஊர் மக்களுக்கு பயம் இருக்கிற வரைக்கும் தான் நாம நல்லா இருக்க முடியும். இந்த பிரச்சனையை இப்போதைக்கு விடு. இந்த விஷயம் திரும்பவும் பெருசாச்சுன்னா அப்ப நம்ம இதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். சர்பஞ்ச் பேசுறது ஊர் பெரியவருக்கு ஒண்ணுமே பிடிக்கல. ஏன்னா சர்பஞ்ச் இந்த விஷயத்த பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி 2 மாசம் கடந்து போகுது. இன்னொரு பக்கம் பானு என்கிற ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்ட் ஆகிய நவீன் என்கிற ஒரு பையன் கூட சேர்ந்து ஊரு வெளியே இருக்க ஒரு பழைய வீட்டுக்கு பெயிண்ட் பண்றாங்க. அதுதான் அவங்க வேலையோட முதல் நாள். பானு, நீ இந்த ஊர் தானே? இந்த ஊர்ல இருக்கிற யாருமே நைட் வெளியே வர மாட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? என்ன மோனவின், இந்த விஷயத்தை பத்தி எனக்கும் கூட எதுவுமே தெரியாது. என் அம்மா தான் சொல்லுவாங்க நைட் ஆகிறதுக்குள்ளேயே வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு. அப்படியா? சரி வா, நம்ம வேலை பார்க்கலாம். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டு உள்ள இருக்க எல்லா ரூம்ஸ்க்கும் பெயிண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சடனா அவங்களுக்கு ஒரு டோரை யாரோ தட்டுற மாதிரி கேக்குது. அது கேட்டு அவங்க பயந்து போறாங்க. என்னடா இது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா அங்க யாரும் இல்ல. ஆனா அந்த சத்தம் மட்டும் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே இருந்தது. வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாமே சடனா மேல எழுது டம்னு கீழே விழுது. அதுக்கப்புறம் 2 பேரும் பயந்து போய் பக்கத்துல நிக்கிறாங்க. பானு, இப்ப சடனா என்னாச்சு? நான் அப்படியே பயந்து போயிட்டேன். நவீன், பயப்படாத. யாரோ நம்மள பயம்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பானு நவீனுக்கு தைரியம் சொல்றாரு. ஆனாலும் நவீனுக்கு பயமா தான் இருக்கும். சரி, 2 பேரும் தைரியமா உள்ள யாருதான் இருக்காங்க பாக்கலான்னு போறாங்க. கதவு திறந்து பார்த்தா ரொம்ப இருட்டா இருந்தது. உள்ள போறாங்க. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பின்னாடி 2 பேய்ங்க வருது. அந்த பேய்ங்க வந்து நின்னு இருக்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரியாது. அப்ப சரியா ஒரு பேய் அவன் கிட்ட போய் அவன் தலைமுடிய பிச்சு இழுத்துட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் பானு பயந்து போய் திரும்பி பார்க்கறான். ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அவன் பக்கத்துலயே நின்னுட்டு இருந்த நவீன் பயந்து போய் இப்படின்னு சொல்றான். பானு, நம்ம இங்க இருந்து போயிடலாம் வா. ஆமா, பேய்லாம் இருக்குல்ல, சீக்கிரம் வா போயிடலாம். அதுக்கப்புறம் எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு வேகமா அங்க இருந்து வெளியே வரும்போது மெயின் டோர் கிட்ட பானு கைக்கு அடிபடுது. ஆனாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு அந்த நேரத்துல நவீன் வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறான். அப்ப பானு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஏன் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி நவீன் அவன் கூடவே கூட்டிட்டு போயிடுறான். அப்படி அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் பானுவோட அம்மா ஆகிய லக்ஷ்மி பையன் எப்ப வருவான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பானு நவீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்னைக்கு ராத்திரி அவன் இங்கதான் தங்குவான் அப்படின்னு சொல்றான். அப்படியே நேரம் கடந்து போகுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாருக்கும் சமையல ரெடி பண்றாங்க. அப்புறம் 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஐயா நவீன், எங்க ஊருக்கு வர்றது நீ இதுதான் முத தடவையா? ஆமா ஆண்டி, பெயிண்டிங் வேலைக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். நான் இந்த ஊருக்கு வர்றது என் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க ஊர்ல இருக்க எங்களுக்கே விருப்பம் இல்ல. உங்க ஆளுங்க அப்படி சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்ல நைனா அப்படின்னு லக்ஷ்மி கவலையா அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வெளியே நின்னுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த பேய்ங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு பேய் இன்னொரு பேய்கிட்ட இப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வேலைய நம்ம முடிச்சுதாகணும். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியுமா?
இப்ப அந்த முடி எங்க இருக்கு? ஏன் கிட்ட இருக்கு, நாம சூனியம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி அந்த ரெண்டு பேய்களும் சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுதுங்க. அதுக்கப்புறம் நவீன் மற்றும் பானு கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நடு ராத்திரி நேரத்துல அந்த ரெண்டு பேய்களும் அந்த வீட்டுக்குள்ள வந்து, ஒரு பேயோட கையில பானுவோட முடி இருக்கும், இன்னொரு பேய் அதோட மாய மந்திரங்களை பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க தூங்கிக்கிட்டு இருந்த நவீன் மற்றும் அவங்க அம்மாவை மாயமாக்குதுங்க. அந்த நேரத்துல நவீன் மற்றும் லக்ஷ்மிக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்படி வெளியே அப்படி வந்தோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இது எல்லாம் மாயமா இருந்தது. அதே நேரத்துல உள்ள இருந்து பானு கத்துறது கேக்குது. அது கேட்ட உடனே அவங்க அம்மா அங்கிருந்து ஓடி போறாங்க. அவங்க அங்க இருந்து அந்த கதவை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கதவை அவங்களால திறக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நவீன் யாரையாவது ஹெல்ப்காக கூப்பிடலாம் அப்படின்னு ஓடுறாரு. யார் நீங்க? இப்ப என் அம்மா எங்க இருக்காங்க? நாங்க உனக்கு சூனியம் பண்ணி உன்னை சாகடிக்க வந்திருக்கோண்டா. என்ன கொலை பண்ற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீ இந்த ஊர்ல இருக்கிறதே நீ பண்ண பெரிய தப்பு தான்டா. அது கேட்ட உடனே பானு ரொம்ப பயந்து போறான். என்ன பண்றது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. யாரையாவது ஹெல்ப்காக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள ஓடி போறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு வீட்டை தட்டுறான். அந்த ஊர் பெரிய மனுஷன் வெளியே வராரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு வெளியே பயந்துகிட்டு இருந்த நவீனை பார்த்து இப்படின்னு கேக்குறாரு. தம்பி, யார்ப்பா நீ? இந்த ராத்திரியில நீ இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா, என் பேர் நவீன், நான் இங்கதான் பக்கத்து ஊரு. பானு வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நவீன் பெரியவர்கிட்ட சொன்ன உடனே அதெல்லாம் கேட்ட ஊர் பெரியவர் நவீன் கிட்ட, தம்பி, இந்த விஷயத்தை பத்தி பூசாரி கிட்ட சொன்னா ஒரு தீர்வு கிடைக்கும், பாப்பா சீக்கிரம் போலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஊர் பெரியவர் நவீனை கூப்பிட்டுக்கிட்டு பூஜாரி வீட்டுக்கு கிளம்புறாரு. ஒரு பக்கம் வெளியூர் நின்னுகிட்டு இருந்த லக்ஷ்மி பையனுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த பேய்ங்க பானுக்கு சூன்யம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால பானுக்கு கொஞ்சம் கூட நினைவே இல்ல. அவன் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி கையில ஒரு கத்தி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பான். இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கொள்ளு, பகல்லாம் தீர போகுதுன்னு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆமா, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவனை சீக்கிரம் சாகடிச்சிட்டோம்னா நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அப்படி பானுக்கு அவங்க சூனியத்தை செஞ்சு அவன் கையில இருக்க கத்தியாலேயே அவனோட கழுத்தை அவன் அறுத்துக்கிட்டு சாகுற மாதிரி அவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேய் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்குது. அப்புறம் வீட்டு வெளியே இருந்த லக்ஷ்மி உள்ள என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பா. அதே நேரத்துல பூஜாரியோட சேர்ந்து நவீன் அங்க வரான். அப்போ லக்ஷ்மி பூஜாரி வர்றத பார்த்து வீட்ல ஏதோ நடக்குது, அவங்க பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தங்கச்சி, நீ பயப்படாத, இங்க ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்கு. முதல்ல நீங்க எல்லாரும் இங்க இருந்து ரொம்ப தூரமா போயிருங்க. பூஜாரி சொன்ன மாதிரி அங்க இருந்து அவங்க தூரமா போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஜாரி அந்த கதவு மேல கைய வச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவரோட ஞான கண்ணால பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரு மந்திரம் சொன்ன உடனே கதவு ஓபன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவரு தைரியமா உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அவங்கள பார்த்து பேய்ங்க சந்தோஷமா அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. இன்னொரு பக்கம் பானு அவன் கழுத்துக்கிட்ட கத்திய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க சூனியம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மற்றும் நவீன் உள்ள வந்து அங்க இருந்த பேய்களை பார்த்து அவங்க கூட ஷாக் ஆயிடுறாங்க. இவனோட சாவ கிட்ட இருந்து பாக்குறதுக்காக தான் நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்களா? ப்ளீஸ் என் பையனை எதுவும் பண்ணிடாத. என் பிள்ளைக்கு பதிலா என் உயிர் வேணா எடுத்துக்கோங்க. அவசரப்படாத, உன் வாழ்க்கையை கெடுத்ததால இந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தரையும் விட மாட்டேன், எல்லாரையும் கொல்ல போறேன். அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே கொன்னது நீதானா? ஆமா, யார் நீ? நீங்க தானே எங்க கல்லால அடிச்சு சாகடிச்சீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா பூசாரி? அது கேட்ட உடனே அவங்க எல்லாருமே எதுவும் புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டா பாக்குறாங்க. அப்ப அங்க இருந்த பேய்ல ஒரு பேய் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குது. நானும் என் புருஷனும் சேர்ந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தோம். ஆனா நைட் டைம்ல யாருக்குமே தெரியாது நாங்க மந்திர தந்திரங்களை பண்ணி எல்லாமே கத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க கத்துக்கிட்ட சூன்யங்க எல்லாத்தையும் பக்கத்து ஊர்க்காரங்க மேலதான் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உண்மையான பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிச்சது. எங்களை பத்தி உண்மையை தெரிஞ்சவங்க எங்களை கல்லால அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. அப்படி பேய் சொன்னதெல்லாம் கேட்ட பூசாரிக்கு நடந்த எல்லா விஷயமே நல்லா புரியுது. உங்களால நிறைய அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் உங்க பசி தீராம மறுபடியும் கொல்ல வந்திருக்கீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? என் சாவுக்கு காரணமான இந்த கிராம மக்கள் எல்லாரும் செத்தே ஆகணும்.
அப்ப பேய் கோவமா பானுவை பார்த்து கண் அசைக்கிறான். அத பார்த்த உடனே பானு அந்த கத்தியால அவன் கழுத்த அறுக்க போறான். அதே நேரத்துல பூசாரி அம்மாவோட குங்குமத்தை தூவுறாரு. அதுக்கப்புறம் பானு அந்த பேயோட மாயில இருந்து வெளியே வரான். ஆனா பூசாரி அவங்கள தடுத்துட்டாருன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் பூசாரி மேல கோவம் வருது. அதுக்கப்புறம் 2 பேய்களும் பூசாரிய 2 விதமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அது எல்லாமே அங்க இருந்த ஜனங்க ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பேய் எந்திரிச்சு பூசாரிய வீட்டு வெளியே போய் விழுற மாதிரி அடிக்குது. வெளியோ காத்துல திரிஞ்சிட்டு இருந்த இந்த பேய்களை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாரும் பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் பூசாரி அம்மாவோட மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படி மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் போட்டிருந்த ருத்ராட்சியில இருந்து ஏதோ ஒரு சக்தி வெளியே வந்து அவங்கள கட்டி போட்டுடுது. அதுக்கப்புறம் அவங்க நல்லா தப்பிக்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறாங்க. இனிமே உன்னால இந்த ஊர்ல இருக்கிற யாருமே சாகக்கூடாது. அப்படி பண்ணாத, முதல்ல என்ன விடுதலை பண்ணு. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். நீ போக வேண்டியது இந்த ஊரை விட்டு கிடையாது, இந்த உலகத்தை விட்டு. அப்புறம் பூசாரி அவர் வச்சிட்டு இருந்த குங்குமத்தை தொட்டு மறுபடியும் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த பேய்ங்க பஸ்மம் ஆகிடுதுங்க. அப்படி அந்த பேய்ங்க நாசமானதை பார்த்த ஊரு ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத பார்த்த ஊரு பெரியவரு பூசாரி கிட்ட வந்து, பூசாரி ஐயா, அந்த தாயோட தயவால தான் இத்தனை வருஷம் மனுஷங்களை கொண்ட அந்த பேய் இப்ப அழிஞ்சு போயிருச்சு. இந்த வீட்ல பேய் இருக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு சொன்னது யாரு? அங்க பாருங்க பூசாரி ஐயா, அதோ அங்க இருக்காரே, அவர் தான் என் வீட்டுக்கு வந்து இந்த வீட்ல பேய் இருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. எதுக்கு நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? அப்ப பூசாரி நவீன பார்த்து மனசுக்குள்ள, உண்மையிலேயே இவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே இந்த ஊர்ல பேய் இருக்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த பையனுக்கு மட்டும் பேய் இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? அப்படி பூசாரி நவீன ரொம்ப டவுட்ஃபுல்லா பாக்குறான். அதே நேரத்துல பானு கிட்ட பேசிட்டு இருந்த நவீனோட கையில ஒரு மந்திரிச்சு வச்ச எலுமிச்சை பழம் கூட இருந்தது. ஆமா, இந்த நவீன் யாரு? For more horror stories, please subscribe our channel.